பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வினை வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சேவையான மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 9வது நாள் நிகழ்வுகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன. பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர். வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான இறுதி நாள் இன்று. அந்த வகையில் இன்றைய தினம் நமது பயணம் கிளானி பகுதியில் ஆரம்பமாக இருக்கின்றது. தொடர்ந்து முகமாலை, இத்தாவில், அரிசி நகர், ஏற்பச்சி, ஆனந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நாங்கள் இன்று சென்று மக்களின் குறைகளை, பிரச்சனைகளை கேட்டறியவிருக்கின்றோம். கடந்த 2 தினங்களாக கிளிநொச்சி மக்கள் மிகவும் ஆபத்தோடு எமது குழுவினருக்கு தமது பிரதேசத்தின் கிராமத்தின் பிரச்சனைகளை முன்வைப்பதற்கு முன்வந்திருந்தார்கள். அந்த வகையில் இன்றைய தினமும் எமது குழுவோடு இணைந்து கொண்டு உங்களது பிரதேசத்தின் பிரச்சனைகள் தொடர்பான தகவல்களை உலகத்தை செய்வதற்கு முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ள மக்கள் சக்தி திட்டத்தின் தகவல்களுடன் அவ்வப்போது இணைந்து கொள்ளும் எதிர்பார்ப்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நாகலிங்கம் ஜெகநாத் செய்திகளுக்காக கிளிநொச்சியில் இருந்தோம்.